الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஹருல்லா என்றும் அல்லாஹ்வுடைய மாதம் என்றும் அழைக்கப்படக்கூடிய முபாரக்கான பரக்கத்துகளை அள்ளி வழங்கக்கூடிய ரஜபுடைய மாதத்தின் முதலாவது ஜும்மாவிலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இஸ்லாமிய உலகிற்கு அல்லாஹு தஆலா பண்டிகை காலங்களாக வழங்கி இருக்கக்கூடிய முத்தான 3 மாதங்களின் முதல் மாதமான ரஜபுடைய மாதம், அடுத்து வரக்கூடிய ஷஅபானுடைய மாதம், அதற்கு பிறகு வரக்கூடிய ரமலானுடைய காலங்கள், இந்த 3 மாதங்களும் இஸ்லாமிய உலகிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய நன்மையின் பருவ காலங்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். இந்த நல்ல பருவ காலங்களை சரியான முறையிலே பயன்படுத்தி அமல் செய்து அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய சிறப்புகள் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த 3 மாதங்களை குறித்து உலமாக்கள் இப்படி ஒரு உதாரணமிட்டு கூறுவார்கள். ரஜபுடைய மாதம் என்பது விதை விதைக்கக்கூடியத மாதத்தை போன்று ஒரு விதையை விதைக்கக்கூடிய மாதம். ஷஅபானுடைய மாதம் என்பது தண்ணீர் பாய்த்து பராமரிப்பு செய்யக்கூடிய மாதம் என்பதாகவும், இந்த இரண்டும் சரியான முறையில் விதையும் நன்றாக இருந்து சரியான பராமரிப்பும் செய்யப்படுமையானால் விளைச்சல் அதிகமாக சிறப்பாக இருக்கும். ரமலானுடைய மாதம் நன்மையின் விளைச்சலை அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்பதாக இந்த அழகான உதாரணங்களோடு நமக்கு உலமாக்கள் விளக்கம் கூறுவார்கள். எனவே தான் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 மாதங்களில் முதல் மாதமான ரஜபு வந்துவிட்டாலே மிக பூணிப்போடு மிக அதிகமான அக்கறை கொண்டு அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒரு துஆவை செய்வார்கள். தாங்கள் செய்வது மட்டுமல்லாமல் இந்த உம்மத்தை செய்யும்படியாக நமக்கு கட்டளையும் இட்டிருக்கின்றார்கள். அது என்ன துஆ? அது அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. வபல்லிக்னா ரமலான், ரமலானுடைய மாதத்தை பெறக்கூடிய நல்லோர்களிலே எங்களை ஆக்குவாயாக, ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு அடைய வைப்பாயாக என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கும்படியாக சொன்னார்கள். ரமலானுடைய மாதத்தை அடைய வைக்குதல், ரமலானை அல்லாஹு தஆலா கொடுத்தல், அதை நாம் பெறுதல் என்பது லேசான விஷயம் அல்ல. அதில் 2 கருத்துகள் இருக்கின்றன. ஒன்றாவது, ரமலானுடைய மாதத்தை நாங்கள் பெறுவதற்குண்டான ஹயாத்தை எங்களுக்கு தா,
என்றொரு பொருள் இருக்குகின்றது. இரண்டாவதாக நாங்கள் ஹயாத்தோடு இருந்து நல்ல ஆரோக்கியமான எல்லா வகையிலும் எதிர்பார்த்து இருந்து எந்த விதமான குறைவும் இல்லாமல் நல்ல விதமான ஆரோக்கியமாக இருந்தும் கூட ரமதானும் வந்து அமல் செய்ய முடியாமல் ஆக்கிவிடாதே யா அல்லாஹ் என்ற பொருளும் அங்கு இருக்குகின்றது. அப்போ ரமதான் வந்து உடலும் தெம்பாக இருந்து நோய் நொடிகள் இல்லாமல் இருந்தும் கூட ரமதானிலே நாம் அமல் செய்ய முடியாமல் போகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் எதுவரையில் 2020 வரையிலே அதுவரையிலே இந்த நபிகளாருடைய இந்த ஹதீஸுக்கு சரியான விளக்கம் மக்களுக்கு தெரியவில்லை. ரமதானை அடையவை என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ரமதான் அடைந்தும் கூட அமல் செய்ய முடியாமல் போகுமா என்றொரு ஏக்கம் இருந்தது, ஒரு கேள்வி இருந்தது. நிச்சயமாக அல்லாஹு தாலா ரமதானை கொடுத்தான், நமக்கு நல்ல உடல் ராகத்தையும் கொடுத்திருந்தான். ரமதானிலே அமல் செய்யக்கூடிய கூடி தொழுகக்கூடிய பள்ளிவாசலில் இபாதத் செய்வதற்குண்டான வாய்ப்பெல்லாம் நாம் இழந்து விட்டோம். எப்போ? 2020 அதற்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு வேண்டுமானால் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தெரியாமல் இருந்திருக்கலாம். 2020 இருந்து வாழக்கூடியவர்கள் கியாமத் வரையில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு தனி வரலாற்று அடையாளமாக மாறி போய்விட்டது இந்த ஹதீஸுடைய கருத்து. 2020 வந்தது. இதே போன்று நாம் ரஜபுடைய மாதத்தில் துஆவும் செய்தோம். ரஜபுடைய மாதத்தில் வரக்கூடிய 27வது இரவு மேராஜ் இரவிலே ஒன்று கூடினோம். மேராஜ் பற்றியெல்லாம் பேசப்பட்டது. அதற்கு அடுத்து ஷாபான் மாதம் பிறந்தது. பராத் இரவிலே ஒன்று கூட முடியவில்லை. பராத் இரவுக்கெல்லாம் பள்ளி வாசல்கள் மூடப்பட்டன. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் உண்டான எல்லா மசீதுகளும் அடைக்கப்பட்டன. பராத் இரவிற்கு பள்ளிவாசலுக்கு செல்ல முடியவில்லை. காபத்துல்லா முதல் கொண்டு நபவி முதல் கொண்டு அனைத்து மசீதுகளுமே லாக்டவுன் செய்யப்பட்டது. நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். அது மட்டுமா, பெருநாள் தொழுகை போக முடியவில்லை. ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா கூடி தொழுக முடியவில்லை. வீடுகளிலே தனித்தனியாக தொழக்கூடிய சூழ்நிலையை பார்த்தோம். அதே போன்று 2021ஆம் ஆண்டு வந்தது. அந்த ஆண்டிலே மேராஜிற்கு ஒன்று கூடினோம், பராத்திற்கு ஒன்று கூடினோம். ரமலானும் வந்தது. பாதி ரமலான் நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது லாக்டவுன் அளிக்கப்பட்டு மஸ்ஜிதுகள் மூடப்பட்டன. மறக்க முடியாது. அப்போது அப்படி அல்லாஹு தாலா வருடங்களை கொடுக்க முடியும். ரமலானை கொடுத்தாலும் கூட அதில் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கையும் அவன்தான் தர வேண்டும். எனவே தான் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே அறியக்கூடிய அந்த சிறப்பை அல்லாஹ் அவர்களுக்கு அளித்திருந்ததின் காரணமாகத்தான் இப்படியெல்லாம் வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குகின்றது என்ற ஒரு எண்ணத்திலே தான் துஆ கேட்டார்கள். ரஜபையும் ஷஅபானையும் எங்களுக்கு பரக்கத்துடைய மாதமாக ஆக்கி வைப்பதோடு மட்டுமல்லாமல் ரமலானை கிடைக்க வைத்து அந்த ரமலானை நாங்கள் பெற்று அதில் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கையும் யா அல்லாஹ் நீ தந்தருள வேண்டும் என்பதாக கேட்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையிலே துஆ கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்குகின்றோம். எந்த அளவிற்கு நாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆவை அதிகமாக கேட்போமோ அல்லாஹும் அந்த நசீபை நம்மளுக்கு தந்து விடுவான். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, அத்துஆஉ ஸலாஹுல் முஃமினீன், துஆக்கள் மூமின்களுக்கு உண்டான ஆயுதம் என்பதாக சொன்னார். துஆ செய்வது மூமின்களுக்கு உண்டான ஆயுதம். அது எப்படி ஒரு போர் படையிலே வெல்லுவதற்காக ஆயுதம் அதிகமாக தேவைப்படுகின்றதோ அதுபோன்று நீங்கள் இந்த துஆவை ஆயுதமாக அல்லாஹு தஆலாவிடத்திலே கையேந்தி கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை நாம் இந்த நேரத்தில் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். மேலும் இதே வாரத்திலே வரக்கூடிய வியாழக்கிழமை என்று ஆங்கில புத்தாண்டு வர இருக்கின்றது.
அந்த ஆங்கில புத்தாண்டு என்று நமக்கெல்லாம் அது பற்றி அந்த சிந்தனை தேவையில்லை என்றாலும் ஒரு செய்தி சொல்வதற்காக வேண்டி ஆண்டுகள் ஒரு ஆண்டு கழிந்து செல்லுவதும் புத்தாண்டுகள் பிறப்பதும், ஒரு ஆண்டு செல்லுகின்றது, ஒரு ஆண்டு பிறக்குகின்றது. இது ஒரு முஃமினுக்கு உண்டான ஒரு சிந்தனை படிப்பினைக்கு உண்டான காலகட்டம் என்பதாக மார்க்கம் சொல்லும். காலங்கள் கழிந்து செல்வதும் புத்தாண்டுகள் வருவதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டு கழிந்து போவதும் இன்னொரு ஆண்டு கூடுவதும், இதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்வு காலம் ஒரு ஆண்டு குறைந்து கபரின் பக்கம் நாம் ஒரு ஆண்டு நெருங்கி விட்டிருக்கின்றோம் என்ற அர்த்தத்தையே கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு ஆண்டுகள் கழிந்து போவதும், மாதங்கள் கழிந்து போவதும், நாட்கள் கழிந்து போவதும், நேரங்கள் கழிந்து போவதும் ஒரு முஃமினுக்கு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்குண்டான ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. அடுத்த ஆண்டிலே பார்க்கலாம், அடுத்த ஆண்டிலே பார்க்கலாம், இன்னும் நமக்கு வயதாகிவிட்டதா, இன்னும் எவ்வளவோ காலங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் ஷைத்தான் மனங்களிலே போட்டு அமல் செய்ய முடியாமல் விடுவதற்கு அவன் தடுத்து விடக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே இந்த காலங்கள் நேரங்கள் மாறி மாறி செல்லுவது இருக்கின்றது. இது ஒரு முஃமினுக்கு பெரிய படிப்பினை என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்று சொன்னால் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முக்கியமான செய்திகளை கூறுவான். இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு கியாமத்திலே அடியார்கள் குஃபார்கள் எல்லோரும் பொதுவாக கேட்பான். கேட்கும் பொழுது எப்படி கேட்குறான்? கம் லபிஸ்தும் ஃபில் அர்லி அதத சினீன், கம் லபிஸ்தும் ஃபில் அர்லி அதத சினீன், உலகத்தில் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்பதாக அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்பான். கேட்கும் பொழுது மனிதர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்லுவாங்க? காலு லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம். அப்போ மக்கள் சொல்லுவார்கள், நாங்கள் உலகிலே ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் பகுதி நாள், பகுதி நேரம், ஒரு நாளோ அரை நாளோ தான் நாங்கள் உலகத்தில் தங்கியிருந்தோம் என்பதாகத்தான் சொல்லுவாங்களாம். உலகத்தில் 60, 70, 80, 100 ஆண்டுகள் இப்படியெல்லாம் வாழ்ந்து விட்டு செல்லக்கூடிய மனிதர்கள் நாளை கியாமத்திலே அல்லாஹு தஆலாவுடைய கேள்விக்கு எவ்வளோ நாள் தங்குனீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்? ஒரு நாள் அல்லது அரை நாள் தங்கின மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? இன்னும் காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள், பாவிகள் எப்படி சொல்லுவாங்க என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யௌம தகூமு ஸாஅத்து யுக்ஸிமுல் முஜ்ரிமூன மா லபிஸு கைர ஸாஅத்தின். பாவிகள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க பதில்னா, சத்தியம் பண்ணுவாங்களாம். உன் மேலே சத்தியமாக சொல்கிறோம், 1 மணி நேரம் தான் நாங்கள் உலகத்தில் தங்கியிருந்தோம்னு சொல்லுவாங்க. 1 மணி நேரம் தான் தங்கியிருந்தோம் உலகத்திலே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மறுமையினுடைய பிரம்மாண்டமான அந்த நாள் அங்கு நடக்கக்கூடிய அமளி இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது இங்கு வாழ்ந்த 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகள் எல்லாம் அங்கு அரை நாளாக, சிலருக்கு 1 மணி நேரமாக சுருங்கி போயிருக்கும். இது இயற்கை. இது ஏனென்றால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலம் செல்ல செல்ல கியாமத் நாள் நெருங்க நெருங்க நாட்கள் சுருங்கி போகும் அப்படின்னாங்க. நாளெல்லாம் எப்படின்னா ஆயிடுமா? சுருங்கிடுமா. லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யதகாரப ஸமான். காலங்கள் சுருங்காத வரையில் கியாமத்து நாள் வராது. கியாமத்து நெருக்கத்தில் காலங்கள் சுருங்கி போயிடும். முன்னையெல்லாம் 1 வருஷம்னா எவ்வளோ நாள் போகிற மாதிரி, 1 மாதம்னா ரொம்ப நாள் போகிற மாதிரி, 1 வாரம்னா ஒரு ஜும்மா வருதுன்னா எப்போவோ வருவோங்கிற மாதிரி. இப்போ அப்படி இருக்குதா? இல்லை. பெருமானார்கள் அதுக்கு உதாரணமும் சொல்லிவிட்டார்கள். என்ன சொல்கிறாங்க? ஃபதகூனு ஸனதுக ஷஹரி. அந்த கியாம நாள் நெருக்கத்தில் எப்படி சுருங்கி போகும்னு சொன்னால், 1 வருடம் என்பது 1 மாதம் போன்று ஆகிவிடும். 1 வருடம் கழிவது என்பது 1 மாதம் போகிற அளவுக்கு 1 வருஷம் போயிடும். வஷ்ஷஹரு கல் ஜும்ஆ.
ஒரு மாதம் என்பது ஒரு வாரமாக சுருங்கி போயிடும். ஒரு மாதங்கிறது ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு மாதம் வந்துட்டா மாதிரி இருக்கும். அப்புறம் ஜும்மாத்து கல்யவும், ஒரு வாரம் என்பது ஒரு நாள் கழிவதை போன்று ஆகிவிடும். வல் யௌமு தக்கூனு கஸ்ஸாத், ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தில் போயிட்ட மாதிரி இருக்கும். ஒரு மணி நேரம் என்பது கதுரும்பத்தின் பின்னால், அதுக்கும் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு மணி நேரம் என்பது எவ்வளோ நேரம்னு கேட்டால், கியாம நெருக்கத்தில் நெருப்பு விறகு பற்ற வைக்கும் பொழுது அது அந்த நெருப்பு பொறி பறக்கும், டப்பு டப்புன்னு இப்படி பறந்து போவோம், விவரவும் டக்குன்னு அணைஞ்சு போயிடும். அந்த நெருப்பு பொறி அணையும் நேரம்தான் ஒரு நாளாக இருக்கும். அந்த அளவிற்கு இந்த உலகம் காலங்கள் சுருங்கி போகாத வரையில் கியாமத்து வராதுன்னு சொன்னாங்க. அப்போது இந்த உலகத்துடைய வாழ்க்கை மிக மிக குறைவு. நம்ம நினைக்கிறோம் அடுத்த வருஷம் அப்படி பார்த்துக்கலாம், இந்த வருஷம் இப்படி பார்க்கலாம் என்று பல சிந்தனைகள் வச்சுக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதாவும் இந்த மறுமையை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, மரணத்தை நினைவூட்டிக்கிட்டே இருப்பாங்க சஹாபாக்களுக்கு. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, அகத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமன்கிபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தோளை தொட்டு தோளின் மீது கையை வைத்து இப்படி சொன்னார்கள், இதா அஸ்பஹத ஃபலா தன்துரில் மசா, நீர் காலை நேரத்தை அடைந்து கொள்ளுவீரையானால் நமக்கு சாயந்தரம் வரும், உறுதியாக நம்ம சாயந்தரம் இருப்போம் என்று நீர் எதிர்பார்க்காதீர். அதே போன்று வைதா அம்சைத்த ஃபலா தன்ததிரு சபா, மாலை நேரத்தை அடைவாயானால் நம்ம தூங்கி முடித்து காலையில் எந்திரிப்போங்கிற உறுதி கொள்ளாதே, உனக்கு அவகாசம் இல்லை, திடீர் என்பதாக மலக்கல் மௌத் வந்து விடலாம், உன்னுடைய வாழ்வு குறைந்து போய்விடலாம், ஞாபகம் வைத்து வாழ்ந்து கொள், காலம் மிக சுருக்கமானது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த காலங்கள் செல்லுவதும் ஆண்டிலே இந்த 7வது மாதமான இந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய 7வது மாதம் இது இந்த ரஜபுடைய மாதம், இது வரக்கூடிய 3 ரஜப் ஷாபானுடைய மாதம், ரமதானுடைய மாதங்களுக்கு உண்டான ஒரு முன்னோட்டமான மாதம். இப்படி காலங்கள் வருவது, இந்த மற்ற எந்த கணக்காக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டுகளும் கழிந்து செல்லுவது என்பது ஒரு முஃமினுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்க வேண்டும் என்பதனை நமக்கு ஆர்வமூட்டப்படுகின்ற இந்த ஹதீஸ்கள் வாயிலாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்லும் பொழுது, இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்னல்லாஹி இஸ்னா அஷர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியை அல்லாஹ் என்னைக்கு படைத்தானோ படைக்கப்பட்ட அன்றையே வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சுட்டான், வருஷத்துக்கு 12 நாட்கள் 12 மாதம் என்பதனை. அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சங்கையான மாதமாக, சிறப்பிற்குரிய மாதமாக அல்லாஹ் தான் ஆக்கி வச்சுக்கிறான். அப்போ 12 மாதங்களில் 4 மாதங்களை நாம் சிறப்பாக்கினோம் என்பதாக சொல்கிறான். இப்போ அல்லாஹு தஆலா அவன் விருப்ப பிரகாரம் எதை நாடுகின்றானோ, எந்த காலங்களை நாடுகின்றானோ, எந்த இடங்களை விரும்புகின்றானோ, எந்த பகலை விரும்புகின்றானோ, எந்த இரவை விரும்புகின்றானோ அவைகளை மற்றவைகளை விட அல்லாஹ் உயர்த்தி வைக்கின்றான். ரப்புக யஹ்லுகு மா யஷா வ யக்தார், ரப்பு அல்லாஹு தஆலா தான் அனைத்தையும் படைத்தவன். அவன் நாடியதை நாடியதிலிருந்து உயர்த்தவும் செய்வான். அதில் யாருக்கும் எந்த குறுக்கீடும் இல்லை. ஒமா கானலக்குமுல் ஹியரா, நீங்கள் யாரும் ஏன் அல்லாஹ் அதுக்கு அப்படி வச்சான், ஏன் இப்படி வச்சான் என்பதாக யாரும் யாரையும் கேள்வி கேட்க, அல்லாஹ்வுக்கு எல்லாவிடத்தில் கேள்வி கேட்க மனுஷனுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய படைத்த படைப்புகளிலே எல்லாம் மனிதர்களை உயர்ந்த படைப்பாக ஆக்கி வச்சுக்கிறான். அல்லாஹு தஆலா மனிதர்களை தான் உயர்ந்து வளர்க்குது. கர்ரம்னா பனி ஆதம், படைத்த படைப்புகளிலேயே மனிதர்களை நாம் சிறப்பானவர்களாக படைப்பாக ஆக்கி வச்சுக்கிறோங்களாம். அந்த மனிதர்களுக்குள்ளே எல்லாரும் ஒரே மாதிரி அல்ல, மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி அல்ல.
அந்த மனிதர்களுக்கு மத்தியிலே முஃமின்களை சிறப்பாக்கினான், அவர்களிலே நபிமார்களை சிறப்பாக்கினான், நபிமார்களிலே ரசூல்மார்களை சிறப்பாக வச்சான். அந்த ரசூல்மார்களிலேயும் அல்லாஹு தஆலா படித்தரங்களை வச்சிருக்கிறான். தில்க ரசூலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅலின், அந்த ரசூல்மார்களிலே அல்லாஹ் சிலரை விட அல்லாஹ் உயர்த்தி வச்சிருக்கிறான் என்பதாக. இப்படி மனித சமுதாயத்தை உயர்வாக படைத்து அவர்களிலே உயர்வு தாழ்வுகளை அல்லாஹ் வச்சிருக்கிற மாதிரி இடங்களிலேயும் சிறப்பான இடங்கள், காபத்துல்லா இருக்கக்கூடிய மக்கா மாநகரம், மஸ்ஜிதுல் நபவி இருக்கக்கூடிய மதீனா மாநகரம், மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய இடங்கள், இவைகள் உலகத்து இடங்களிலேயே சிறந்த இடங்களாக இருந்து கொண்டு இருக்கின்றன. அதே போன்று நாட்களிலே சிறந்த நாட்கள், சையதுல் ஐயாம் யோமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள். அப்போது 2 ஈதுடைய நாட்கள் சிறந்த நாட்கள், அரஃபாவுடைய நாள் பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய நாள் சிறந்த நாள். இப்படி நாட்களிலே சிறந்த நாட்கள். இரவுகள் எல்லாம் ஒரே மாதிரி இரவு அல்ல. லைலத்துல் கத்ர் ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். அப்போ லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விடவும் சிறப்பிற்குரிய இரவு. அதே மாதிரி 10 இரவுகள் என்பதாக வலயாலின் அஷர். அப்போ துல்ஹஜ் மாதத்தினுடைய முந்தைய 10 இரவுகளை அல்லாஹ் சொல்கிறான். இப்படி நாட்களிலே இடங்களிலே மனிதர்கள், உயர்ந்த படைப்புகளில் மனிதர்களை இப்படியெல்லாம் வைத்து வச்சுக்கூடிய அதே ரப்பு தான் இந்த மாதங்களிலே 4 மாதங்களை எல்லாம் சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். அந்த 4 மாதங்கள், வருடத்திலே 4 மாதங்கள், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் சங்கை குறைவை, வசலாசத்துன் முத்தவாதியாத்துன், 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள். இப்போ துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இது 3 தொடர்ந்து வரக்கூடியது. ரஜபுல் ஃபர்த், ரஜபுடைய மாதம் தனியாக வரக்கூடிய மாதம். அந்த மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய 2 மாதங்களுக்கு இது வாயில், நுழைவு வாயில். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இவன் தன் நல்லடியார்களுக்காக வேண்டி நன்மையின் வாசல்களை திறந்து வைப்பதற்காக வாசலாக வைத்திருப்பது தான் ரஜபுடைய மாதம். நன்மைகள் கிடைப்பதற்குண்டான பருவ காலங்கள் என்பதாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட ரஜபுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். இது அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களுக்கு கட்டியம் கூறக்கூடிய ஒரு அறிவிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு மாதத்திற்கும் இந்த 3 மாதங்களில் பல சிறப்புகள் நாம் அந்தந்த மாதங்களிலே சொல்லவும் செய்தும் கேட்டும் இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் சொல்லவும் செய்யும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் இதை ஏன் சிறப்பாக்கினான் என்று சொல்லும் பொழுது, இந்த உம்மத்துமார்கள் ஏனைய உம்மத்தாக இருக்கும் மத்தியில் வயதில் குறைஞ்சவங்க, இவர்களுடைய வயது 50, 60, 70 மத்தியிலேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அவர்கள். முந்தைய கவுமுகள் 1000 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க, 900 வருஷங்கள் இருந்தாங்க. அவர்கள் சக்தியில் அதிகமானவர்களாக இருந்தார்கள். எல்லாவற்றிலும் குறைவான இந்த சமுதாயம், இது எல்லா சமுதாயத்திலும் உயர்ந்த சமுதாயமாக இருக்குகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துகள் தான் முதல்ல சொர்க்கம் போவாங்க, அவங்க போகாத வரைக்கும் யாரும் போக மாட்டாங்க, என்னுடைய சமுதாயம்தான் சிறந்த உயர்ந்த சமுதாயம் என்பதாக. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த சமுதாயத்தினர்கள் நன்மையில் தாழ்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி தான் இப்படிப்பட்ட மாதங்களை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். நீங்கள் இந்த குறிப்பான மாதங்களில் அமல்கள் செஞ்சு அதிகமாக நன்மை சேர்த்துக்கங்க. சில நாட்களை கொடுத்துருக்குறான். ஜும்மாவுடைய நாள், அரஃபாவுடைய நாள் மாதிரி இரவுகள், லைலத்துல் கத்ர், மற்ற இந்த சிறந்த பராத்துடைய இரவுகள், இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த 3 மாதங்கள்லேயும் 3 சிறப்பான இரவையும் எல்லாம் வச்சுருக்கிறான். இப்போ மேராஜுடைய இரவு இந்த மாதத்தில் சிறப்பான இரவாக, அடுத்து வரக்கூடிய அந்த ஷாபானுடைய மாதத்திலே பராத்துடைய 15வது இரவு, அதன் பிறகு ரமதானிலே பிந்திய 10 இரவுகளும் சிறப்புக்குரியவை. அவைகள் எல்லாவற்றையும் லைலத்துல் கத்ர் ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர், அந்த கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விடவும் சிறந்த இரவாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இரவுகள். அப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை நாம் பறிபோயிட விடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அல்லாஹ் அவனுக்கு அதிகமாக அதுவாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். முன்ன சொன்ன மாதிரி 2020 நமக்கு நல்லா தான் இருந்தோம். ரமலான் வந்துருச்சு, அமல் செய்வதற்கு மஸ்ஜிதுகளுக்கு போக முடியல.
வீடுகளில் முடங்கி கிடந்தோம். 2021 பாதி ரமதானுக்கு வந்தோம். அப்புறம் பள்ளிவாசலுக்கு வர முடியல, பள்ளிவாசலுக்கு வர முடியல, வீடுகளில் இருந்தோம், பெண்ணாள்கள் தொழுக முடியல. அப்படி ஒரு நிலைமை வந்து விடாமல் இருக்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்ம எல்லாம் பாதுகாத்து முழு நன்மைகளையும் பெறுவதற்காக வேண்டி இந்த துவா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அத்வாவு சலாஹுல் முஃமினீன், முஃமின்களுக்கு துவா தான் ஆயுதம் என்பதாக சொல்லி அந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுத்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் அது அதிகமாக கெஞ்சி நாம் கேட்க வேண்டிய துவா என்னங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து செய்வாயாக, வபல்லிக்னா ரமலான், ரமலானே அடைந்து அமல் செய்யக்கூடிய நல் பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் தந்தருள்வாயாக என்ற துவாவை அதிகமாக கேட்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் கேட்டதை கொடுப்பதற்கு தயாராக இருக்குகின்றான். இதே போன்று ஒவ்வொரு ரமதானையும் சந்திக்க நம்முடைய ஆயுளை அல்லாஹ் அதிகமாக கொடுத்து அவைகளிலே நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அனைத்து வகையான அமல்களையும் முழுமையாக செய்து தௌஃபீக் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.